நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1096 பணியிடங்கள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பல்நோக்கு பணியாளர் அப்படிங்கிற 188 போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமானது பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற பிளாக் ஒருங்கிணைப்பாளர் ஒரு 250 போஸ்டிங் இருக்குது. அது டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கு நடத்துவாங்க. இதுக்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 14/10/2025 வரை தான் இதுக்கு கடைசி நாள். இந்த வாய்ப்பை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் கோர்ட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. கட் ஆஃப்ல உங்களுக்கு மார்க்லாம் போயிருக்கும். அதுக்கடுத்து வேறு வேலை ட்ரை பண்ணுறதாட்டிக்கும் இந்த வேலைக்கு தயவுசெய்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 1096 பணியிடங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மாவட்டம் ஏதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் இது எதுவுமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் முதல்ல இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா நியூ கேண்டிடேட் கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் மெயில் அட்ரஸு கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கிரியேட்டிவ் மொபைல் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி மெயில் அட்ரஸு பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா என்ட்ரு பண்ணி லாக்இன் பண்ணிங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். அதில் போயிட்டு நீங்கள் இந்த போஸ்டிங்கை எந்த போஸ்டிங்கோ அதை கிளிக் பண்ணி எந்த மாவட்டம் அப்படிங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணோன்னே என்ன போஸ்ட்டு என்ன மாவட்டம் லொக்கேஷன் எந்த மாவட்டம் அப்படிங்கிறது காமிக்கும். அதை நீங்கள் இப்போ மதுரை கிளிக் பண்ணிட்டோம்னா பிளாக் கோஆர்டினேட்டர் போஸ்ட்டு மதுரை மாவட்டம் காமிச்சு அப்ளை கொடுத்துட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதில் நீங்கள் டிசபிள்டாக இல்லையா அப்படின்னா இதில் டிசபிள்டுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுப்பாங்க. இல்லை உங்கள் ரிலேட்டிவ் டிசபிள்டாக இருந்தாங்கனாலும் உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றுத்திறனாளினா எஸ்ன்னு கொடுங்க. அது என்ன கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் இப்போ பிளாக் கோஆர்டினேட்டர் கிளிக் பண்ணிக்கோம். நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காமிச்சிரும். இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது 38 மாவட்டத்துக்கு காமிக்கும். நீங்கள் ஏதோ கிளிக் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வரும். இப்போ நம்ம 2வது லொக்கேஷன் கிளிக் பண்ணிக்கோம். தூத்துக்குடி, வேறு மதுரை, விழுப்புரம் எந்த மாவட்டம் கிளிக் பண்ணுறீங்களோ அது ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல உங்கள் பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து ஆதாரோட பேஜை இந்த இடத்துல பிடிஎஃபாக 2 MBக்குள்ளே பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும். நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து. சரிங்களா? இங்கே உங்கள் ஊர் சொந்த ஊர், இங்கே மாவட்டம், நீங்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத இந்த இடத்துல டிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி இந்தியன், பெர்மனன்ட் அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, பின்கோடு நம்பரு, டிஸ்ட்ரிக்கு. இந்த சேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இங்கே என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதே திரும்ப இங்கே வந்துடும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் மேரீடா அன்மேரிடா இல்லை டைவர்ஸ்டா இல்லை விடோ கேட்டகிரியா அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. உங்கள் அப்பா பேர் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருங்க அப்பா பேர். அதுக்கடுத்து உங்கள் கான்டாக்ட் நம்பர் நம்பர் வந்திருக்கும். ஒரு 2வது ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. மொத்தம் 2 மொபைல் நம்பர் 2 மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து உங்கள் மெயில் அட்ரஸ் ஆல்ரெடி அதிலேயே அப்லோட் ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருக்கு. அதை எஸ் நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது டிசபிள்டு இருக்காங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மொழி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த இடத்துல எஸ்ன்னு கிளிக் பண்ணிடுங்க. இங்கே நோன் இருக்கும். இந்த இடத்துல எஸ் கிளிக் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் அது மாதிரி எஸ்ன்னு கிளிக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தெலுங்கு ஹிந்தி மலையாளம் தெரிஞ்சுன்னா அது பேச தெரியுமா எழுத தெரியுமா படிக்க தெரியுமான்னு கேட்டிருக்கு. அதை கொடுத்துருங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கு இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட் போர்டுன்னு வந்துடும். தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் என்ட்ரு பண்ணிடுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 40%. இங்கே 40%. எந்த அந்த மார்க் ஷீட்டுக்கு மேலேயே இருக்கும். மே மந்த்து 2004னா 2004 எந்த காலேஜ் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்கோம். ஸ்டேட் போர்டு இல்லைன்னா உங்கள் ஸ்கூல் பேர் எழுதிட்டு 1 இயர் அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. 1 இயர் கோர்ஸ் தான் 10th. அடுத்து 12th பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்டேட் போர்டு. இப்போ காமர்ஸ்னால் காமர்ஸு 75% மே மாதம் 2007 அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எம்எஸ் யூனிவர்சிட்டி. இது 1 இயர் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருங்க. அடுத்து டிகிரி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி எல்லாம் கொடுத்து
என்ட்ரு பண்ணிங்க. வேறு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. இப்போ இப்போ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இங்கே நாட் ஒர்க்கிங் ப்ரெசன்ட்லி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா எதுவும் கொடுக்காதீங்க, எதுவும் டச் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் நீங்கள் வந்து எதுவுமே என்ட்ரு பண்ண வேண்டாம். இங்கே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 300 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து சின்ன சிக்னேச்சரும் உங்கள் 300 கேபி அப்படிங்கிற அளவில் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ரெஸ்யூம் இருக்குது, அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும். இங்கே கீழே சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி உங்கள் ரெஸ்யூமு, அதில் அம்மா பேர் அப்பா பேர் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்போது அந்த ரெஸ்யூம் பயோடேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கணும். அதுவும் வந்து பிடிஎஃபாக 10 எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, வேறு டிகிரி மார்க் ஷீட்டு இதெல்லாம் தான், அதெல்லாம் ஒரே ஃபைல் ஆக்கி இந்த இடத்துல அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் வராது, அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த வேலை கொடுத்தா நீங்கள் எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிங்க. கீழே வந்து இந்த லிங்க் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்குறேன், அதன் மூலமாக நீங்களாக அப்ளை பண்ணிக்கலாம்.